வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் கட்சி இருக்குது இல்லையா, மக்கள் நீதி மையம். அந்த நீதி மையத்தை வழியா ஒரு நீதி கிடைக்காம சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீதினு பாத்தீங்கன்னா, பணத்தை கொடுங்கயா. இந்த 16 வயதுல படத்துல சொல்ற மாதிரி எங்க ஆத்தாவையும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க அவங்க தொண்டர்கள் எல்லாம் பணத்தை கொடுங்க, நான் போறோம், பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிச்சு எடுக்கிறாங்க. என்னடா இந்த டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சினேகன் அவர்களை பார்த்து குறிப்பா கேள்வி கேட்கணும். கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யாரும் இல்லைங்க, நம்ம தொல் திருமாவளவன் ஐயா இருக்காருல்ல, அவரு தாங்க. அவர் இன்னைக்கு கட்சியில கஷ்டப்பட்டு 8 சீட்டு கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த எல்லாம் சேர்ந்து வர நேரத்துல அந்த போட்டு பானையை உடைக்கிற கணக்கா எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கதைய இப்போ ஒரு சீட்டு குறைச்சே விட்டாங்க. என்ன கதைன்னு சொல்லிட்டு அதையும் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பெரம்பூர்ல தளபதி விஜய் அவர்கள் நிக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அங்கேயே பாட்டாளி மக்கள் கட்சி திலகபாமான்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய வந்த அன்புமணி அவர்கள் தளபதி விஜயை பார்த்து சில பல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த சில பல கேள்விகளுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதை பத்தியும் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவங்களும் அதே உணர்வை பெறுவார்கள்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னடா கதை, எடுத்தோடனே கமல்ஹாசன் அவர்கள் கண்டபடி பேசினேன். இருங்க ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்களை பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த என்னென்ன சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசீட்ல நம்ம தொல் திருமாவளவன் ஐயா சொன்னார்ல, அதை சொன்னாதான் மனசே திருப்தி ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, பெரம்பூர்ல நம்ம தளபதி விஜய் நிக்கிறாரு. இங்க திலகபாமா நிக்கிறாங்க. பிரதானம்னு பார்த்தேன்னா அதுதான். அங்க திலகபாமா நிற்கும் போது பிரச்சாரம் யாரு, அன்புமணி அவர்கள் போவார்ல, போன உடனே என்ன சொல்றாருன்னா, மக்களா நிக்கிற ஒரே தலைவர் யாருன்னு காட்டுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்பந்தம் இல்லாத பேசுற அப்படின்னு யாரையும் சொல்லல. தளபதி விஜய் அவர்கள் தான் அவர் மக்களா நிக்கலையாமா, அப்படியே வருவாராம், அப்படியே போவாராம். நீங்களாம் அவர் போட்டு ஜெயிக்கி வச்சீங்கன்னா பனையூர் ஆபீஸ்க்கு முன்னாடி, அதான் அங்க வீட்டுக்கு முன்னாடி கேட்ல போய் தான் ஏதாச்சும் கோரிக்கைனா கொண்டு போய் கொடுக்க முடியும். அதனால அவருக்கு வீட்டு வாசல்ல போய் தான் நீங்க நிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட தலைவர் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல. இவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு வீதிக்கு, ஏன் உங்க வீட்லயே 24 மணி நேரம் படுத்தே கிடப்பாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிடுறாங்க. நடக்கிற மாதிரியா இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க தொகுதி எம்எல்ஏவை நீங்க பார்த்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க? எப்ப வந்தாருன்னு சொல்லுங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆனா அவங்க சொல்றத பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான். அப்படியே எம்எல்ஏ உங்க தெருவிலேயே படுத்து கிடப்பாரு. வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு ஐயோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மானு கதறி அடிச்சுட்டு வரும். நைட்டு 12 மணிக்கு கரண்ட் போயிட்டா கூட உடனே வீட்டுல நிப்பாரு. என்னப்பா கரண்ட் போயிடுச்சா, எந்த வீடுப்பா, எந்த நம்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. யாரு? அன்புமணி அவர்கள். அத தளபதி விஜய் அவர்கள் அப்படி இருக்க மாட்டாராம். இறக்குற கதையே செய்யறதுக்கு ஆள் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஏன் மக்கள் கீழே வரமாட்டேங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பாக்கலையே அந்த பிரச்சாரத்துல போகும்போது கீழே அடிபட்ட போய் நின்னப்போ, இல்ல கேமராமேன் வரும்போது கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்தாரு, அது பாக்கலையே நீங்க? அவர் பயந்துக்கிற ஒரே விஷயம் கரூர் மாதிரி மறுபடியும் ஒரு சம்பவம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பயந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சரியான ஆளுங்க யாருமே இல்ல. எப்படியோ நாசமா போட்டு ஏதோ பிரச்சனை வருது. இந்த ஆளு போற இடத்துல எல்லாம் ஏதோ ஒரு சாவு விழுந்துச்சுன்னா அவருக்கு ஒரு கெட்ட பேர், அவ பேர் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடுகள் நிறைய வச்சிருக்காங்க. பாதுகாப்பே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படுத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி பயணிப்பார் மக்கள் கூட? அவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அவரால் பாதுகாப்பா இருக்க முடியும், பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். ஏன்னா மற்ற இடத்துலாம் நீங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம், அவங்க தானா ஓடி போயிடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. உண்மையான அந்த ஒரு பாசத்துக்காக வர்ற கூட்டம், அந்த கூட்டத்தை போயிட்டு உடனே ஏன் அப்படின்னா நெருக்கதான் செய்வாங்க, வருவாங்க, போவாங்க, பாசத்துல மேலே ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க. அதை பாதுகாப்பு வச்சு பத்திரப்படுத்தி அது தொண்டரணினா இவங்க கிட்ட வச்சிருக்காங்க. இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்தும் அரசாங்கத்தின் வழியாகவும் அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறதா ஒவ்வொரு மக்களும் கேட்கறது. இதை செய்யறீங்களா? இது செய்யறது இல்ல. இதை செய்யாம அவர் அங்கேயே இருக்காரு, அவர் இங்க வரல அங்க வரல அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயம்? அதை ஒரு காரணத்தையே எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்தாலுமே பாருங்க எத்தனை பேர் சாவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கணும். வரலின்னா இந்த கதை. அதனாலதான் சொல்றேன், அன்புமணி அவர்களே, நீங்க பேசுறது வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுங்க. அவர் மேல இருக்கிற குறைகளை எடுத்து வச்சு பேசுங்க. குறைகளை சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது ஒன்னதான் நீங்க பிடிப்பீங்க. ஏன்னா அவர் கூட்டணிக்கு வந்திருந்தா நேரம் யாகோன்னு எடுத்து வச்சு பேசுவீங்களே. சரி, எது எப்படியோ நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சொல்றது என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் வரணும். வந்தா மட்டும்தான் இங்க இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு, அது எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், சால்வ் பண்றதுக்கான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இருக்காருல்ல, அவரு கதைதான் பெரிய கதையா இருக்குது. ஒண்ணும் இல்ல,
விருப்ப மனு மக்கள் நீதி மையத்தின் வழியாக வந்து விருப்ப மனு வாங்குறோம், நாங்க வந்து இந்த தொகுதிக்கு நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டபுள் டிஜிட் கணக்குல 2 தொகுதி, அதாவது 2 இலக்கத்துல வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல கேட்டு பேசி வாங்கி விடுறேன், நீங்க வாங்க எல்லாம் வந்து வாங்கிக்கங்க, மனு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்ப மனு பிரிண்ட் போட்டு அப்படியே மக்கள் நீதி மையம் கட்சியில வந்து வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து பணம் கொடுத்து 50,000ங்கிறாங்க, 40,000ங்கிறாங்க, 5,000ங்கிறாங்க, இப்படி வந்து என்ன தொகைன்னு சரியா தெரியல. அந்த அமௌண்ட் கொடுத்து விருப்ப மனு வாங்கிட்டு போயிட்டாங்க. விருப்ப மனு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கதை தெரிஞ்சுது, கூட்டணி கட்சியில அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சரியாவே அவங்களுக்கு கணக்கு கொடுக்கறது சரியில்லை. 1 சீட்டோ 2 சீட்டோ தர்றதுக்கு தயாரா இருந்ததுனால நம்ம கமல்ஹாசன் அவர்களுக்கு கோபம் ஒத்துக்கிட்டு வந்து உடனே இல்ல நான் கூட்டணிலாம் நிக்கல, நான் இந்த எலெக்ஷனையே நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுல பங்கேற்கல, நான் போட்டியே போடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நாடறிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் போட்டி போடலன்னு போயிட்டா அப்படி. உடனே அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் தான் விதை போடுறேன், எங்க கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, கூட்டணி சீட்டுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நானே என் சீட்டை விட்டு கொடுக்குறேன், கூட்டணி ஜெயிக்கட்டுமே அப்படிங்கிற கூட்டணி தர்மத்திற்காக நான் வந்து போட்டியிடுங்கிற விதையை நான் போடுறேன். நான் இந்த யாருமே அதாவது இந்திய வரலாற்றிலேயே தன்னுடைய கூட்டணி தர்மத்திற்காக கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தேர்தலில் போட்டி போடாத கட்சி கட்சியா மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு போயிருக்காரு. சரி, பேசிட்டு போனான்னு பார்த்தா உள்ளுக்குள்ள போய் அழுவுறாரு கதவு சாத்திக்கிட்டு, நான் எப்படிப்பட்ட கட்சி, நான் எப்படிலாம் வளர்த்தேன், எனக்கு வந்து 1 சீட்டு 2 சீட்டுன்னு போடுறாங்களே, இது எப்படி நான் வாங்கிட்டு போக முடியும், அதனாலதான் நான் பெருமையா சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அளந்த கதை ஒண்ணு. ரைட்டு, இது விட்டுருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியில வந்து வாங்கிட்டு போன விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்கல்ல தொண்டர்கள், அவங்க எல்லாம் பாவம் அழுகுறாங்க. கடனை உடனே வாங்கி 40,000 30,000 சீட்டு வந்தா இது எம்எல்ஏ வேணும், 2 காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா, நீங்க வந்துட்டு திடீர்னு வந்து எந்த இதுலயுமே போட்டியிடல அப்படின்னு சொன்னா பணத்தை கொடுங்க, நான் எவ்வளவு கொடுத்தோமோ, நீங்க கட்சி நீங்க போட்டியே போடல, எலெக்ஷன்ல நீங்க வந்து நிக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அந்த பணம், பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயப்படி பார்த்தா அவர் பணத்தை கொடுத்துட்டு போகணும். அந்த பணத்தை உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு பணமா? யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு பணமா? நான் என்ன சொல்றேன், மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகிகளோ இல்ல கமல்ஹாசன் அவர்களோ, நீங்க வந்து அந்த என்ன படம், அந்த படத்து பேரு விஸ்வரூபம். விஸ்வரூபம் பிரச்சனை வந்தப்போ நீங்க வந்து அழுவலுன்னு அழுது, நான் வந்து இந்த நாட்டிலேயே இருக்கல, நாட்டை விட்டே ஓடி போறேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல, உங்க வாழவே முடியாது அப்படின்னு சொன்னப்போ, உங்க கூட இருந்தவர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் தான் அப்பதான் கட்சி ஆரம்பிக்கல, ரசிகர்கள் எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து பத்திரத்தை எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சு கடன் அடைச்சிக்கங்க, நீங்க விஸ்வரூபம் வந்து பெரும் பொருட்செலவுல வந்து தயாரிச்சிருக்கிறீங்க, அதனால இந்த பணத்தை எங்க வீட்டு பத்திரம் எல்லாம் பணத்தை சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த ரசிகர்கள்கிட்ட அநியாயமா பணத்தை வாங்குறது எந்த விதத்தில் நியாயம் இருக்கா இல்லையா? அடுத்து இன்னொன்னு சினேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவங்க கட்சியிலேயே ஒரு பையன் சினிமாவில இருந்து வந்துடக்கூடாது, அடிக்கிற அடியில, இந்த எலெக்ஷன்ல அடிக்கிற அடியில ஒரு பையன் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? உங்க சினேகன். அதாவது சினேகன் சொன்னதுக்கு வந்து நீங்க அதான் சொன்னல, ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ பார்த்தேன், அந்த அடிக்கிற அடியில வந்து சினிமாக்காரனே வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே அவன் கமல்ஹாசன் அவர்களே வர முடியாது போயிடுச்சு. என்னத்த போய் சொல்லுங்க. நீங்க இப்ப வாங்க சினேகன், வந்து இப்படி வந்து பணத்தை வாங்கிட்டு தொண்டர்கள்லாம் வந்து பணத்தை திருப்பி கேட்கறாங்க, கொடுத்துட்டு போங்களேன். பேசாம வந்து கமல்ஹாசனுக்கு உயிரே கொடுக்குறதுன்னு தான் நீங்க பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணி விட்டு போங்க, பாவம் பொழைச்சிட்டு போங்க, ஏழை பாலைங்க பொழைச்சிட்டு போட்டுமே. செய்ய மாட்டீங்கல்ல? செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் வாய் தானே. என்னமோ கட்சி, ரைட்டு, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நாளடைவில் வரும். தொண்டர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்தினாலும் இல்ல, அவங்க பாவம் காசு இல்லாத வந்தாங்கய்யா, கொடுத்துட்டு போங்கய்யா. ரைட்டு, அடுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு என்னன்னா, அந்த கட்சியில வந்து உங்களுக்கு தெரியும், ஆட்சியில வந்து இருக்குது, ஓகே, எங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகாரத்துல நாங்க பங்குல இருக்கணும், எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரியாவது கொடுக்கணும், எங்களுக்கு என்ன ஒப்பு ஜப்பானியா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பக்கம் நின்னுச்சு. விடுதலை சிறுத்தைகள் வந்து அப்படியே பட்டும் படாம பேசிக்கிட்டே வந்துச்சு. காங்கிரஸ் செட்டில் ஆன உடனே விடுதலை சிறுத்தைகள் அந்த அங்கங்க சைடுல இருந்து அப்படியே சண்டை வந்துச்சு. வன்னி அரசுல இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருமே பேசிக்கிட்டே வந்தாங்க. என்னென்ன பேசிட்டு வந்தாங்க, இப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. நாங்களும் வந்து எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்போம், எங்களுக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுங்க, எங்களுக்கு அந்த இது இல்லையா, தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, எது எப்படியோ போய் கடைசியில வந்து கமல்ஹாசன் அவர்கள் பின்னாடி போனோடனே, அதாவது நான் போட்டியில்னு சொன்னோடனே அதுக்கு முன்னாடியே வந்து சீட்டை கொடுத்துட்டாங்க. யாருக்கு? 8 சீட் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா கொடுத்துட்டாரு. யாருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு. அவங்களும் சந்தோஷமா வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல இன்னொரு புதுக்குண்டு தூக்கி போட்டாங்க. நம்ம ஐயா தொல் திருமாவளவன் வந்து, நான் வந்து எம்பியில அங்க இருக்கிறேன், எம்பி இருக்கிறதையும் நான் வந்து நான் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வரேன், அது ஒரு விஷயம். ஆனா வந்து
இப்ப எலெக்ஷன்ல கண்டிப்பா நான் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துல நான் இருந்தே ஆகணும். நான் டெல்லிக்கு போயிட்டு எப்படி மக்கள் பிரச்சனை பண்ண இங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எப்படி இருந்தாலும் இப்ப புதுசா நிறைய கட்சிகள் வந்துருச்சு. முக்கியமா தமிழக வெற்றி கழகமும் வந்துருச்சு. 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு நிறைய இந்த சீமான ஒரு பக்கம் அந்த பக்கம் இருக்கு அப்படி. அப்புறம் இப்படி எல்லாம் இருக்கிறனால எல்லாம் மக்கள் குழம்பி போய் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னே தெரியாத சூழ்நிலை இருக்கு. என்னதான் கருத்து கணிப்பு சொன்னாலும். அதனால தொங்கு சட்டசபை தான் அமையும். தொங்கு சட்டசபை அமையும் போது நான் எம்பியா அங்க இருந்தேனா, நாடாளுமன்றத்துல அங்க இருந்தேனா, இங்க ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. தொங்கு சட்டசபை அமையும் போது என்ன இருக்கும், யாராவது இவங்க யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. அதுதான் மேட்ரு. அந்த மெஜாரிட்டி கிடைக்காத சமயத்துல திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் டிமாண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கலப்பா, நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்சி கமுந்துரும். அதாவது அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. திடீர்னு இருந்துகிட்டு நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், யாரு ஐயா தொல் திருமாவளவன் இருந்துகிட்டு நான் ஆதரவு தரேன், நீங்க வந்து என்ன பண்றீங்க, எனக்கு வந்து டெபுட்டி சிஎம் கொடுத்துருங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லையா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல? அப்படி ஒரு நினைப்புல வந்து அங்க நின்னாங்களா? எங்க காட்டுமன்னார் கோவில்ல வந்து தொல் திருமாவளவன் வந்து நிக்கிறதுக்கு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வேட்புமனு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போயிட்டாங்க. சோ இப்படி இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் பரவாயில்ல பேசுனது இப்படி எல்லாம் இதனாலதான் வந்து எம்பியை விட்டுட்டு இங்க வந்து எம்எல்ஏக்காக வராரு தொல் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுனதுனால அவரு வந்து இந்த பேச்சுக்கும் ஏச்சுக்கும் நான் தயாரா இல்ல. அதனால வந்து என்ன சொல்றேன், நான் வந்து இந்த காட்டுமன்னார் கோயில்ல நிக்கல, அந்த சீட்டு வந்து யாரோ ஒருத்தர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. நேத்து சாயங்காலம் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அவர் ரோசம் உள்ளவரா? மக்கள் நீங்க தான் சிந்திக்கணும். அவர் அங்கிருந்து இங்க வந்தாரு, இங்க வந்தோடனே பேச்சு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரே, என்னங்க நியாயம்? ரைட். இது வந்து இப்படி பேசி இவர் ஒரு பக்கம் பேசி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே யாரு காங்கிரஸ் அவங்க அந்த பக்கம் வந்து என்னமோ பொன்மணி நம்ம பேரு சரியா தெரியல, அவருக்கு வந்து இந்த சீட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவர் வந்து நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு. ஆக மொத்தம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 கிடையாது 7 ஒரு தொகுதி குறைஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருச்சா இல்ல பிளான் பண்ணி அடிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல நிறைய பேர் வந்து யாரு சொன்னாங்கன்னா யாரோ மிரட்டுறாங்கன்னு சொன்னாங்களே, யாரு எந்த கட்சி தலைவர்னு தெரியல, நம்ம தொல் திருமாவளவன் ஐயாவை மிரட்டுறாங்க, சில இடத்துல இருந்து அழுத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு அதுக்கு பயப்படுறாளா தெரியல. கால சூழ்நிலை என்னன்னு தெரியல. அரசியல் காலத்துல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பின்வாங்க நாராயணன் தெரியல. எது எப்படியோ மக்களாகி நாம தான் சிந்திக்கணும். எதனால வந்து அப்படி முன் வச்ச கால பின் வச்சு போறாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களை இனம் கண்டறிந்தா மட்டும்தான் 2026 ஒரு நல்ல அரசாங்கத்தை கட்டமைக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவங்களும் அதே பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.